ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்லி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதா பார்த்தலாம். நிஃப்டி வந்து 71 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 74 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 70 ரூபாய் ஏறி 12,830 ரூபாயில இருக்கு 22 கேரட் கோல்டு. இதே சில்வர் வந்துட்டு 1 கேஜிக்கு 5000 ரூபாய் ஏறி 2,71 ரூபாயில இருக்கு 1 கேஜி சில்வர் இன்னைக்கு. அடுத்ததான் வெனிசுலா நாட்டோட பிரசிடென்ட் அண்ட் அவரோட ஒய்ஃபை வந்துட்டு யூஎஸ் ஆர்மி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்துட்டு ப்ரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினாக அங்கே வந்துட்டு க்ரூட் ஆயில் தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க அங்கேருந்து. அது இல்லாமல் வந்துட்டு சைனா அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சைனாவுக்கும் இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து சைனீஸ் அவங்களோட கரன்சியை வந்து டாலருக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு கொண்டு வர பார்த்தாங்க. அதுவும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ராப்ளமில் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால இதுக்கு மேலே வந்துட்டு டாலர் தான் வந்துட்டு வேர்ல்டு வைடு கரன்சியாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு இன்னமே ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா டாலருக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு சைனீஸ் வந்து அவங்களோட கரன்சியை வந்துட்டு கொண்டு வர முடியல. ஸோ அதனால வந்துட்டு டாலருக்கு அகெயின்ஸ்டாக வந்து கோல்டை வந்துட்டு அதிகமாக சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு பை பண்ணுவாங்க இதுக்கு மேலேயும். ஸோ அதனால கோல்டு வந்துட்டு இதுக்கு மேலே கரெக்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்டாச்சு அப்படின்னாலும் 12,000க்கு கீழே வந்துட்டு 22 கேரட் கோல்டு வந்துட்டு கரெக்ட் ஆகாது. ஸோ இதுக்கு மேலே இங்கேருந்து வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி 19,000 வந்துட்டு இன்னும் 2 வருஷத்துல ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது கோல்டு. அடுத்த பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வார்னிங் கொடுத்துருந்தாரு. எதுக்குன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவுமே வந்துட்டு நான் அதிகமாக டேரிஃப் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால வந்துட்டு ரிலையன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இந்த ஜனவரியில் க்ரூட் ஆயில் வந்து ரஷ்யாவில் வந்து இம்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி 3 வாரமாக வந்துட்டு ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு இன்னைக்கு 5% வரையும் வந்து இந்த ஷேர் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கரெக்ஷனுக்காக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவும் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. அதான் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளோட சப்சிடரி கம்பெனியான ஜாகுவார் அண்ட் லாண்ட் ரோவரில் வந்துட்டு அவங்களோட ஹோல்சேல் 43%, ரீட்டைல் சேல்ஸ் வந்துட்டு 25% வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த Q3ல. பட் ஆனால் வந்துட்டு இதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க கம்பெனியில் வந்துட்டு நடந்த சைபர் அட்டாக் தான் இதுக்கு மெயின் ரீசன் சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு மிட் நவம்பரில் வந்து உங்களோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணாங்க. இதுக்கு மேலே வந்து அடுத்தடுத்த குவார்ட்டரில் வந்துட்டு இந்த கம்பெனி வந்து நல்லா பண்ணும். ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு சீக்கிரமே இந்த கம்பெனி வந்துட்டு குயிக்காக ரெக்கவரி ஆயிரும். ஸோ அதனால நம்ம டாடா மோட்டர் இந்த கம்பெனி வந்துட்டு குயிக்காகவே வந்துட்டு ரெக்கவரி ஆகிரும். ஸோ அதனால நம்ம டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதே டைம் வந்துட்டு டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளும் வந்துட்டு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ தாராளமாக இந்த 2 ஸ்டாக்குமே வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஐடிசி வந்துட்டு க்ளவுட் கிச்சனில் ஃபுட் ரெடி பண்ணி அவங்க வந்துட்டு டெலிவரி பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்துட்டு 2 மடங்கு ப்ராஃபிட் வந்திருக்கு இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் வந்துட்டு லாங் டேர்மில் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்விக்கி அண்ட் சொமேட்டோவோட வந்துட்டு டைப் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக வந்துட்டு நாங்கள் டெலிவரி வந்துட்டு குயிக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால வந்துட்டு ஐடிசி ஹோட்டல் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்துட்டு ஐடிசி ஹோட்டலில் கன்சிடர் பண்ணாதீங்க. ஐடிசி வந்துட்டு ஐடிசி ஹோட்டலில் 40% வந்துட்டு ஷேரை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால டைரெக்டாக நம்ம வந்து ஐடிசியை வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். ஐடிசி வந்து இப்போவுமே வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு 350 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐடிசி வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சு அப்படின்னா டெய்லியும் ஒரு குவான்டிட்டி வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்த இந்த இயர் நடந்த 3 நாள் ட்ரேடிங்கில் மட்டும் எஃப்ஐ வந்து 3300 கோடி வந்துட்டு செல் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. அதே டைம் வந்துட்டு 3960 கோடி வந்துட்டு டிஐ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐ செல் பண்ணுறதோட டிஐ வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து இந்த மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. பல்காக வந்துட்டு எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது டாடா குரூப் கம்பெனியான ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு 8% மேலே கரெக்டாகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆச்சு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா Q3 ரிசல்ட் அண்ட் ரெவன்யூ வந்துட்டு மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு வந்துட்டு 8% இந்த ஸ்டாக் கரெக்டாக இருக்கு. அது இல்லாமல் வந்து இந்த Q3ல மட்டும் 17 வெஸ்ட் சைட் ஸ்டோரும் அண்டு 48 ஸ்டூடியோ ஸ்டோரும் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு கோல்டு ப்ரைஸ் ரைஸ் ஆக உங்களோட கோல்டு சேல்ஸ் வந்துட்டு
கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டைம் வந்துட்டு வர Q3 ரிசல்ட்டை வந்துட்டு கோல்டு இல்லாமல் மற்ற அதர் சேல்ஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்குறாங்க. அடுத்தா 2025 600% ரைஸ் ஆன கியூபிட் ஷேர் வந்து 40% வந்துட்டு கரெக்டாக இருக்குது இந்த 3 நாளில். திரும்பவும் ரெக்கவரி ஆகி இப்போ 12% டிக்ளைன் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு 426 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மட்டுமே இந்த ஷேர் வந்து 10% ரைஸ் ஆகிருக்கு. இந்த ரைஸை பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது ஸ்டாக் வந்துட்டு இதுக்கு மேலேயும் வந்துட்டு அதிகமாக கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா அதோட ப்ரொமோட்டராக இருக்கப்போ ஆதித்யா குமார் தான். இவர் வந்துட்டு எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை வந்துட்டு போண்டி ஆகிக்கிட்டு தான் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்காரு. ஸோ அதனால குயிக்பிட் ஷேரை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது சொமேட்டோவில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் வந்துட்டு 5000 பேர் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா எங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்து பத்தலை, ஸோ அதிகமாக பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்துட்டு ப்ரொமோட்டரான தீபிந்தர் கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து உங்களை ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த பே வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திமிரா சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வேலையை விட்டு போனாலும் திரும்ப ஒரு 5000 பேர் வந்துட்டு புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே டைம் வந்துட்டு நாங்கள் புதுசாக மார்க்கெட்டில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்விக்கி சொமேட்டோ வந்துட்டு எப்போவுமே ப்ராஃபிட் பண்ணாது. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த 1 வீக்காகவே 21% வந்து ஓலா ஷேர் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா பிஎல்ஐ ஸ்கீமில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டு வந்துருக்கு, அதனால தான் இப்போ ரைஸ் ஆகிருக்கு. அதே டைம் வந்துட்டு ப்ரொமோட்டரும் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணுறாரு. அது இல்லாமல் வந்துட்டு ஐபிஓ ப்ரைஸில் இருந்து 73% மேலே இந்த ஸ்டாக் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதையும் எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.